ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் பொழுது ரொம்ப தண்ணி கம்மியாக வரும். என்னென்ன தெரியாமல் நம்ம போய் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருப்போம். அதை நம்மளே வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். டேப்லேருந்து வாஷிங் மிஷினுக்கு வர பைப்பு கனெக்ட் ஆகிருக்க பைப்பை லைட்டாக கழட்டி பார்த்தீங்கன்னா கலட்டுற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். அதை கழட்டி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது உப்பு மண் ஏதாவது படிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்தல நானும் அப்படி தான் ரொம்ப தண்ணி கம்மியாக வருதுன்னு செக் பண்ணி பார்த்தல அந்த இடம் ஃபுல்லாக உப்பு மாதிரி ஏதோ படிஞ்சிருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு என்ன பண்ணேன், அதை நானே கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப டைட் பண்ணிட்டேன். நான் டைட் பண்ணப்போ கொஞ்சம் லூஸாக பண்ணிட்டேன் போல். தண்ணி ஓப்பன் பண்ணி விடவும் கொஞ்சம் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னென்னு செக் பண்ணிவிட்டு 2 கையும் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டேன். டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே தண்ணி போட்டேன். நல்லாவே லீக் ஆகாமல் நல்லா வந்துச்சு. அப்புறமா வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி விட்டேன். சூப்பராக வந்து இப்போ என்ன பண்ணிச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா துணி துவைக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி நிறையா வர்றதுனால நம்ம சீக்கிரமாக துணி துவைச்சிடலாம். துணி துவைக்கிறதுக்கே இதனாலேயே ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி தண்ணி கம்மியாக எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.